உலகமே வியந்து பார்க்கும் அளவிற்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜன், தென்கிழக்கு ஆசிய நாடுகளை அடக்கியாண்ட ராஜராஜனின் உடல் புதைக்கப்பட்ட இடம் இதுதானாம். ராஜராஜனின் சமாதியில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. மாமன்னர் ராஜராஜனின் உடல் இந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் குலோத்துங்க சோழனின் கல்வெட்டு இது. 1014வது வருஷம் ராஜராஜ சோழன் மறையும் பொழுது அவருக்கு 66 அல்லது 67 வயதாகி இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சிவபாத சேகரன், அருண்மொழிவர்மன், சோழ நாராயணன், அழகிய சோழன், திருமுறை கண்ட சோழன், ராஜகேசரி வர்மன் என்று பல்வேறு பட்டப்பெயர்களால் புகழப்படும் இந்த ராஜராஜ சோழனின் சமாதி இங்குதான் இருக்கிறது என்பதை கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்புதான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடை வாளூர் என்பது மருவி உடையாளூர் என்றாகியிருக்கிறது. சோழர்களின் முக்கிய தலைநகரங்களில் ஒன்றான பழையாறைக்கு மிக அருகில் இருக்கிறது இந்த உடையாளூர் பகுதி. மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய விழா ஆண்டுதோறும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உங்கள் பேர் சாமி? வணக்கம், என் பேர் ஜெயராமன், அப்பா பேர் பக்கிசாமி. இது என்ன, யாரோட இது? ராஜராஜ சோழன் சமாதி கீழே இங்கே தான் அவரோட சமாதி பண்ணி மேலே சிவன் வச்சுருக்காங்க. ஓஹோ, சிவலிங்கம் அது கீழே அவரை புதைச்சி மேலே சிவலிங்கம். அவர் எல்லாம் சிவன் கோயில் தான் கட்டிருக்காரு. அதனால சிவன் வச்சு மேலே அவரை இது பண்ணியிருக்காங்க. சரி சரி, விவசாயம் பண்ணியிருக்காங்க. அவர் ஏரியா ஃபுல்லாக இதையா பார்த்துங்க. பம்பப்படையூர், ஆரியப்படையூர், புதுப்படை, படைக்கெல்லாம் வீடு, யானைப்படை, கூரப்பள்ளங்கள்லாம் பக்கம் பக்கம்தான். சோழன் மாளிகை, ஒரு மாளிகை, பழையறை, அரமனை, அதான் தலைநகரம். இது உடை வாழ்வு. அதை எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்கே தான் அவரோட இது அது இதோட கல்வெட்டில் எடுத்து போய் எல்லாம் பாண்டியர்கள் இடிச்சு விட்டாங்க. இந்த கல்வெட்டில் எடுத்து போய் சிவன் கோயில், பெருமா கோயில், பால்குளத்தி அம்மன்லாம் கட்டிருக்காங்க. அந்த பால்குளத்தி அம்மன் கோயில் திருவிழா இருக்குது, இங்கே தான் சமாதி பண்ணிக்கின்னு. அந்த கல்வெட்டை பார்த்துட்டு நேரம் தஞ்சாவூர் போயிட்டாங்க. தஞ்சாவூர் கோயிலை விட்டு இங்கேயும் இணைச்சி பார்க்கும்போது இங்கே தான் சமாதி இருக்குன்னு அங்கேயும் தஞ்சாவூர் எழுதிருக்கு. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சது. அதான் எல்லாம் பாருங்க, கிட்ட வச்சுக்கோங்க. பாக்கியெல்லாம் பக்கம் பக்கம் தானே. பம்பப்படையூர், ஆரியப்படை, புதுப்படை, படைக்கெல்லாம் வீடு, சோழன் மாளிகை, ஒரு மாளிகை, பழைய லிங்கம் வந்து அப்போவே வச்சது. அப்போ இருந்தே இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அது எனக்கு தெரியாது, இங்கே இடம் தான் அது. எல்லாம் ஃபுல்லாகவே ரோட்டில். நீங்கள் தான் இங்கே பூசாரியாக இருக்கீங்க. எத்தனை வருஷமா? அப்பா பார்த்துருந்தாங்க. அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்ருக்கேன். இது கண்டுபிடிச்சி ஒரு 31 வருஷம் ஆகுது. அதுலேருந்து பராமரிச்சுட்டு இருக்கோம். அப்போல்லாம் யாரும் ஒரு 5 வருஷம் யாருமே வரல. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு வந்து அவசியம் பண்ணுறது, ஜாமான் வாங்கிட்டு வந்து அவசியம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒருத்தர் 2 பேர் வந்துட்டுருக்காங்க.